Hi friends, welcome. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. நீங்கள் உலகத்தில் எங்கன்னா போய்க்குங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. இது இல்லாமல் யாராச்சும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்டாப் லாஸே போட தேவையில்லை அப்படின்றாங்கன்னா அவங்க ஃப்ராடு. அவங்க உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். மேபி அவங்களுக்கு ட்ரேடிங் பற்றி எதுவும் தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் லாஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் உங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது ப்ராஃபிட் மட்டுமே பார்த்துடலாம், நஷ்டமே வராது, உங்களோட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உங்களை யாராச்சும் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருங்க, தள்ளி இருங்க. மிகப்பெரிய சிக்கலில் போய் மாட்ட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க சைக்காலஜி வெஸ் ஸ்ட்ராட்டஜி. சார் எப்போ பார்த்தாலும் உங்கள் வீடியோவில் சைக்காலஜின்னு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சைக்காலஜி வச்சு என்ன சார் பண்ணுறது? சைக்காலஜிக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜின்றது என்ன, ஒரு பொருள் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் வச்சு பணம் சம்பாரிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருந்துச்சு, அதை ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஸ்ட்ராட்டஜின்னு பிளேஸஸ் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு 50-60 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தேவைப்பட்டால். அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி மட்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சு பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, நான் தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி சரியில்லைப்பா, ஏதோ மார்க்கெட்டில் யூடியூப்பில் ஏதோ இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யூடியூப் இருக்குது, யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ % ஒர்க் ஆகுது, 99.9% ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவ்வளோ % அக்யூரிஸாக ஒர்க் ஆகுது. அந்த ஸ்ட்ராட்டஜியை 1 லட்ச ரூபாய் என்ன கோடிக்கணக்கு கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகே, சரி, அந்த கோடிக்கணக்கு கொடுத்து வாங்கின ஸ்ட்ராட்டஜியை எப்படி உபயோகிக்கிறது? சைக்காலஜி இது இருந்தால் தான் உபயோகிக்க முடியும். எப்படி? ஒரு நல்ல பஸ்ஸு வாங்குறீங்க, நல்ல கார் வாங்குறீங்க, நல்ல ஒரு ஃப்ளைட்டு வாங்குறீங்க, நல்லா என்ன சொல்ல ஒரு 500 கோடி ரூபாயில் கொடுத்து ஒரு ஃப்ளைட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த ஃப்ளைட் உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு, அதை ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும் இல்லைங்களா? அந்த டிரைவர் தான் சைக்காலஜி. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சைக்காலஜி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சைக்காலஜிக்கு இந்த டிப்ஸு கால்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருங்க. அப்படின்னா என்ன? ஃபஸ்ட் அது கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேர் டிப்ஸ் கால்ஸு கொடுக்குறீங்களா, டிப்ஸ் கால்ஸ் தரீங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி டிப்ஸு கால்ஸ் அப்படின்னா என்ன? சார் டிப்ஸ் கால்ஸ்னால் அந்த 100 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கிக்கோங்க, அதாவது 101 ரூபாய்க்கு பை அபவ் 101, டார்கெட் 105, ஸ்டாப் லாஸ் 97, இதான் சார் டிப்ஸு, இதான் சார் கால்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, யார் இவங்க? இதுக்கு பை அபவ் சேல் பிலோ அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுக்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் காத்துட்ருக்காங்க. டெலிகிராம் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறவங்க லட்சக்கணக்கான பேர் கொடுக்குறாங்க. யார் அவங்க? யாருன்னே தெரியாது. உங்களுக்கு லாஸ் ஆனாலும் என்னென்னு கேட்க போகிறதில்ல, உங்களுடைய ப்ராஃபிட் வந்தாலும் என்னென்னு கேட்க போகிறதில்ல. சரி, இன்றைக்கி தேதி வரலாம் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் கால்ஸ் வாங்கி நான் வாழ்க்கையில் நம்பர் 1 வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தர் காமிங்க. ஒரே ஒரு நபரை நான் டிப்ஸ் கால்ஸ் தான் வாங்கியிருக்கேன், இந்த 6 மாதமாக வாங்கிட்டுருக்கேன், 1 வருஷமாக வாங்கிட்டுருக்கேன், என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இடத்துல டிப்ஸ் கால்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க யாராவது ஒருத்தர் இருந்தால் காமிங்க. யாரும் கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. ஏன்னா இது பிஸ்னஸாக பண்ணுறாங்க. இந்த பை அபவ் சேல் பில்லுன்னு சொல்லிங்களா, இதுதான் பிஸ்னஸ் அவங்களுக்கு. டெலிகிராம் சேனல், யூடியூப் சேனல் எத்தனை பேர் நடத்துகிறாங்க டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன்ற பேரில். இந்த மாதிரி வாங்கி பண்ணிங்க அப்படின்னா சைக்காலஜி எஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி தெரியாமல் ஏதோ வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதம் யாரோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உங்களுக்கு, நான் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஒரு மாதம் பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே வாங்கிக்கிங்க, மாதம் 20,000 கொடுத்து வாங்கிக்கிங்க, மாதம் 10,000 15,000 5,000 எவ்வளோ அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்றாமல் விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 5,000 10,000 விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாங்க. நீங்கள் அதை ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு அதுக்கு அடிக்ட் ஆகிடும். அதாவது அவங்கக்கிட்ட டிப்ஸ் கால்ஸ் வாங்கலாம் கூட நீங்கள் அடுத்தவங்களை இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்பீங்க, நீங்கள் என்ன டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் என்ன டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் என்ன டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி தான் வரும். ஏன்னா நீங்கள் இதுக்கு பழகிட்டீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன சொல்லுறது, உங்கள் கேபிட்டல் ஃபுல்லாக டேமேஜ் ஆனால் கூட வெளியே வர மாட்டேங்க அதுலேருந்து. ஏன்னா அடிக்ஷனாக மாறிட்டு இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைக்காலஜின்றது.
புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் சுயமாக நீங்கள் யோசித்து ட்ரேட் எடுத்து பரவாயில்ல, அதில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுங்க, சின்ன சின்ன லாஸஸ் எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி சுயமாக யோசித்து நீங்கள் மேலே வந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களால் சக்ஸஸ் ஆகிட்டு நிற்க முடியும். இல்லை நான் அடுத்தவங்களை சார்ந்து தான் நிற்பேன், என்னால் முடியல, அதனால் வேற ஒருத்தர்கிட்ட தயவை நாடி நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மேலே வர முடியாது. எழுதி வச்சுங்க. கையில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காசும் கையிலேருந்து விட்டு போயிடும். ப்ளஸ் கடனை உடனே வாங்கி இன்னமும் மேலும் அதிகமாக பண்ணணும்னு தோணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எண்ணத்தை தவிர்த்துருங்க. இது சைக்காலஜியில் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். இப்போது சார் எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணால் நம்ம வந்து அப்படியே சூப்பராக பண்ணிடலாம்? எந்த ஸ்ட்ராட்டஜி 70% உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்குதோ சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் என்னோடய ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, வேறு யாரும் யூடியூப்பில் பார்த்தீங்க அந்த ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை நீங்களே சொந்தமாக சுயமாக கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோனாவது பாருங்களேன். இதுவரையிலும் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? நான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எத்தனை டைம் ஒர்க் ஆகலை யாராவது சொல்லுவீங்களா பார்க்கலாம்? யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாரும் பார்த்ததே இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை யாரும் பார்க்கதே இல்லை. ஒரு 10 நாள் யூஸ் பண்ணுவாங்க, சரியாக ப்ராஃபிட் கொடுக்கலாம், தூக்கி போடுவாங்க. ஏன்னா சைக்காலஜி மேட்ச் ஆகிருக்காது. அதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் சைக்காலஜி ஆப்ரேட் பண்ணியிருக்காது. இப்போது நம்ம அவதார் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, அதை கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க முடியை தூக்கி அந்த ஒரு பறவை வரும் இல்லைங்க, அந்த பறவையில் கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் ஆச்சுன்னா தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். கனெக்ட் ஆகலாம் என்ன பண்ணும், எங்கேயாச்சும் எடுத்து மட்டும் தள்ளிடும். அதே மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி கூட. அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்கள் சைக்காலஜி வச்சு ஆப்ரேட் பண்ணால் தான் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிட்டு இந்த சைக்காலஜி மேட்ச் ஆகலை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ப மாட்டீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நம்பினா தானே உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது ஒரு யூடியூப்பில் பார்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து லைவில் பண்ணி காமிக்கிறப்பா, இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ப்ராஃபிட் வரும், ஒரு இன்றைக்கி பாருங்க 10,000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு காமிச்சிட்டாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வாங்கிட்டீங்க, இல்லை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா காசு கொடுத்து வாங்குறோம், ஏதோ வாங்கிட்டீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண உங்களுக்கு பயம் வரும் பாருங்கள். அந்த பயம் தான் சைக்காலஜி. ஏன் பயம் வருது? ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணலை, அதான் பிரச்சனை. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 100 டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இல்லை, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 100 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம் 100 டைம்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு லாஸ் ஆகிடுமோ? கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அட்லீஸ்ட் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் அந்த ஜோன்லேயே இருப்பீங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணுங்கள், லாஸ்ன்றது வரவே வராது. லாஸ்ன்றது வரது எப்போ அப்படின்னா உங்களுடைய சைக்காலஜி மேனேஜ் டிப்ரெஷன் ஆக சொல்ல. அதாவது உங்களுக்கு ஆர்ஆர் ரேஷியோன்னு சொன்னீங்களா, இப்போ சைக்காலஜி எங்கே பாதிக்கும்னா ஆர்ஆர் ரேஷியோ பாதிக்கும். அதாவது ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 800 ரூபாயில் நீங்கள் ப்ராஃபிட்டில் வெளியே வரீங்கன்னா இது டேமேஜ், இது இன்டைரக்ட் லாஸ். இது ப்ராஃபிட் கிடையாது. நீங்கள் 800 ரூபாய் ப்ராஃபிட்டில் க்ரீன் கலரில் பச்சை கலரில் அமௌண்ட் வந்துச்சு வெளியே வந்துட்டு தான் நினச்சிட்டு இருக்கலாம். அது இன்டைரக்ட் லாஸ். ஏன்னா நாளைக்கு அதே மாதிரி 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். நீங்கள் மேபி நாளைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்லும். உங்களுக்கு என்ன ஆகும், இன்றைக்கி வந்து 800 ரூபாய் நாளைக்கு போயிடுச்சுன்னா ஓவரால் என்ன வச்சுப்போம் 200 ரூபாய் லாஸில் இருப்பீங்க ப்ளஸ் ப்ரோக்கரேஜ். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஆர்ஆர் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். 1000 ரூபாய் நஷ்டம்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு மேலே இருக்கணும். 1200 1300 இருந்தால் தான் உங்களால் அதை மந்த் எண்டில் மேனேஜ் பண்ண முடியும். இதுக்கு சைக்காலஜி முக்கியம். சைக்காலஜி எப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகுனா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து எப்போ நீங்கள் அதிகமான டைம் உபயோகிக்கிறீங்களோ சைக்காலஜி உங்கள் கைக்குள்ளே வரும். உங்கள் கண்ட்ரோலில் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ட்ரோலில் வரதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். அந்த சைக்காலஜி இப்போ சொல்லுவாங்க, சார் நான் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்வாங்க. ஏன் ஹோல்ட் பண்ண முடியலன்னா அது போகுமா இல்லையான்னு தெரியல. அது ப்ராஃபிட் அந்த இடத்துக்கு போகுமா இல்லையான்னு தெரியல. ஒரு சைட்வேஸ் ஜோனில் போச்சுன்னா என்ன ஆகுது, ஒரு அந்த மனப்பக்கம் இல்லை, அந்த பேலன்ஸ் பண்ணுற எண்ணம் உங்கள்கிட்ட இல்லை. அதனால் உங்களுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆனால் அதே நீங்கள் ஒரு 100 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க ஸ்ட்ராட்டஜின்றது அப்படின்னா அந்த சைக்காலஜி உங்கள் ஹேண்ட் ஓவரில் வந்துடும். இப்போ நிறைய பேர் கேட்காங்க, சார் இப்போ நீங்கள் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இப்போ 40,840 வரலும் வந்து ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து கட்டான சேல் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சேல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மத்தியில் எத்தனையோ ஹை எத்தனையோ லோ வந்திருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் நினச்சா நம்ம வெளியே வந்துடலாமே. ஏன் 840 லெவல் ஏன் கொடுத்துருந்தேன் நான்? ஏன்னா ஆர்ஆர் ரேஷியோ உங்களுக்கு மேபி இந்த இதில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எல் ஃபஸ்ட் இதுவாக இருந்திருக்கும். கொஞ்சம் தூரம் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிருந்தப்போ உங்களுடைய எஸ்எல் இதுவாக தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எஸ்எல் இதுவாக இருந்தால் அப்போ டார்கெட் வந்து இவ்வளோ வேணும் இல்லைங்களா? இப்போ டெலிகிராம் சேனலில் போய் பார்க்கலாம். நான் எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணேன் உங்களுக்கு. இது நம்மளுடைய ப்ரைம் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். இது
இப்போ பிரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். எப்போது ப்ரைஸு இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு வரும் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். இதனுடைய 2 சப்போர்ட் லெவல் இருந்து இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு 40,840 லெவலில் வரும் ப்ரைஸ் வரும்னு மென்ஷன் பண்ணியிருந்தது வெபினார் குரூப்பில். ஆக்சுவலாக வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இது யாரும் வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை கொடுத்துருப்பேன். அவங்க லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வேறு வேலை கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி யோசிக்கிற திறமை அவங்களுக்கு சுயமாக வரணும் அப்படின்றதுக்காக இதை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு கண்டிஷன் மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி போகுது, சப்போர்ட்டிங் பேக் சப்போர்ட் அப்படின்னா நம்ம கூடவே கைப்பிடிச்சிட்டே இருந்தேன்னா அதுவே அவங்களுக்கு பழகிடும். ஸோ சைக்காலஜி திரும்ப இப்போ மாட்டிக்குவாங்க. ஸோ சார் என்ன சார் பண்ணலாம், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, என்னையே சார்ந்திருப்பாங்க. ஸோ அந்த நிலைமை அவங்களுக்கு வரக்கூடாது. எதுவாக இருந்தாலும் கீழே விழுந்து எழுந்து வரட்டும், பார்க்கட்டும். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய வியூஸை பார்க்கணும். அவங்க போன இடம் சரியான இடமா, வந்த இடம் சரியான டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறமா. ஸோ அதனால தான் வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற குரூப்பில் இந்த மாதிரி சென்ட் பண்ண ஆஃப்டர் மார்க்கெட் பாருங்கள் அப்படின்னு. இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரைம் குரூப்பில் அவங்க வந்து பார்த்துக்கலாம். இதை பார்த்து அவங்களுடைய ஸ்டடியை மேம்படுத்திக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்டேட் எப்படி என்ன பார்க்கலாம், எப்படிலாம் ப்ரைஸ் வந்திருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக ப்ரைஸ் டச் ஆகிடுச்சு. புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோசர் சிஸ்டம். புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோசர் சிஸ்டம்னா அதுதான் சைக்காலஜி. அந்த புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோசர் சிஸ்டம் அதை 100 டைம்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ். வேறு மார்க்கெட் உங்கள்கிட்ட பணிஞ்சிடும். என்னடா அவன் என்ன பண்ணாலும் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறானே, பரவாயில்ல பொறுமையாக இருக்கான் அவன் என்ன பண்ணான், அவன் என்ன பயமுறுத்தினாலும் பயப்பட மாட்டேன்றானே அப்படின்னு ஒரு நாள் என்ன ஆகும், இந்த சார்ட்டே உங்களுக்கு பணிஞ்சிடும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரிப்பா சரி ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படின்னு சார்ட் உங்கள் பேச்சை கேட்க ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.